மீகா 4 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. மீகா சாப்டர் 4 verse 1 to 13. வசனம் 1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். நான் ஆசைப்பட்டது இதுதான். எங்களுக்கு லேண்ட் இருக்குது, அது மலை. அந்த லேண்டில் டெம்பிள் கட்டணும். But in the last days it shall and come to the pass that the mountains of the house of the Lord shall be established in the top of the mountains, and it shall and be exalted above the hills, and people shall and follow unto it. வசனம் 2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். வாருங்கள், அவர் நமது வழிகளையே நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். And many nations shall come and say, Come, and let us go up unto the mountain of the Lord, and to the house of the God of the Jacob, and he will and teach us of his way, and I will walk in these paths. For the law shall and go forth of the Zion, and the word of the Lord come Jerusalem. வசனம் 3. அவர் திரளான ஜனங்களுக்குள்ளே நியாய தீர்த்து துரிதத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதும் இல்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. And he shall and judge. அந்த ஆலயம் கட்டப்படும் போது போர்ன்றது ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறார். Among the many people and their work strong and nation after of and they shall and but and their and spot into the flourishes and their and suppress into the chronic hopes, and nation shall and not left up as far against nation after shall and they learn a war anymore. வசனம் 4. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார்கள் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் அதை சொல்லிற்று. அந்த வாருக்கு ஒரு சொல்லும் இருக்கிறது, வாரம் இருக்காது. எல்லாருமே அவங்களுடைய திராட்சை அடி நிழல் கீழேயும் அவங்க அத்தி மரத்தின் கீழேயும் இருப்பாங்க. பட் they shall and set every man under this vine, and under his and fig trees, and no knee shall make them afraid for the mountains of the Lord of the earth. He can speak in it. வசனம் 5. சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். For all people will and walk every only in the name of his God, and we will walk in the name of the Lord your God forever and ever. வசனம் 6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த நாளிலே நான் நெண்டியானவைகளை சேர்த்து தள்ளுண்டவைகளையும் தீங்கு அனுபவித்தவைகளையும் கட்டி கொண்டு in the days the Lord will assemble the healthy, and I will gather earth that is unto rain out, and ear that and how the afflicted. வசனம் 7. நண்டியானவைகளை மீதியான ஜனமாகவும் துயரமாய் தள்ளுண்ட போனவைகளையே பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரிலே கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார்.
And I will make here that an hilted the remnant, and here that an was and cause. For off with a strong nation, and the Lord shall reign over them in the mountain Zion from the incredible heaven forever. அசலமெட்டு மந்தையின் துருக்கமே, சியோனின் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜிரிகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். And thou, O tower of the flood, the strong and hold of these daughters of the Zion, and to thee shall on its come even the first dimension. The kingdom shall come to the daughters of the Jerusalem. வசனம் 9. அப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவன, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர்கள் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீகளுக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். Now they durst and go and cry, how loud it is there and no king in thee. Is thee consolers, praise it for the Brunei, how the taken thee as the woman in the travel. வசனம் 10. சியோனின் குமாரத்தி பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பலப்பட்டு வேதனைப்பட்டு நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே தங்கி பாபிலோனின் வரைக்கும் மோவாப் அங்கேயே விடுவிக்கப்பட்டு போவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். Begin the pain and the labor to the brim, for daughters of the Zion, like a woman in the travel, for now shalt thou go for out of the city, and thou shalt dwell in this field, and thou shalt go even the Babylon, there shalt thou be delivered, there the Lord shall redeem thee from the hands of thine enemies. வசனம் 11. சியோனின் தீட்டுப்படுவளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியர்கள் உனக்கு விரோதமாக கூடி இருக்கிறார்கள். Now also many nations are gathered against thee, that and say, let there be and fear, and let your eyes look upon Zion. வசனம் 12. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல் அவர்களை களத்திலே சேர்ப்பார். But they can have not the true God of the Lord, and nature understand there is an counsel, for he shall gather them as the sailors into this floor. வசனம் 13. சியோனின் குமாரத்தியை நீ எழுந்து போராடி, நான் உன் கொம்புகளை உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களையே நெருக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்ந்ததை நீ கர்த்தருக்கென்று அவர்களுடைய ஆஸ்தியை பூமி எல்லாம் ஆண்டவரை இருக்கிறவர்களுக்கென்று நியமிப்பாய். Arise and arise, O daughters of the Zion, for I will make thee hear and I will make thee hopes burst, and thou shalt beg in the pins many people, and I will consider going unto the Lord, and their substitutions unto the Lord of the whole earth.